சகதேவன் மறந்து போன வீரர். சகதேவன் பிறக்கும் தருணத்தில் குந்தியின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. குழந்தையின் தோற்றம் தெய்வீகமான ஒளியை பரப்பியது. பிறந்தவுடன் அவனுக்கு விசேஷமான புத்திசாலித்தனமும் முன்கணிப்பு திறனும் இருந்தன. சகதேவன் சிறுவனாக வளர்ந்தபோது அவன் தன் சகோதரர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடினான். ஆனால் மற்றவர்களை விட அவன் அமைதியும் அறிவு திறனும் மிக்கவனாகவே இருந்தான். அவனுக்கு நூல்கள் மீது அதிக ஆர்வம் இருந்தது. பழமையான நூல்களை வாசித்து பெரும் அறிவை சேர்த்துக் கொண்டான். பாண்டி இறந்த செய்தி மகாராணி குந்தியை துக்கத்தில் ஆழ்த்தியது. சகோதரர்களுடன் சகதேவன் மிகுந்த துயரத்தில் அழுதான். அந்த துக்கம் அவர்களை மேலும் உறுதியானவர்களாக மாற்றியது. யுதிஷ்டிரன் மீது சகோதரர்கள் அனைவரும் முழு ஆதரவாக இருந்தனர். குறிப்பாக சகதேவன் அவனுக்கு அறிவாற்றல் வழங்கினான். சகதேவன் யோகத்தில் ஈடுபட்டு தனது முன்கணிப்பு திறனை வளர்த்தான். அவன் தீவிர தியானம் செய்தபோது பல நிகழ்வுகளை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒருவனாக மாறினான். ஆனால் அவனுக்கு கிடைத்த ஒரு வரமாக தான் அறிந்த எதிர்கால நிகழ்வுகளை சொல்வதற்கு அனுமதி இல்லை. திரோணர் குருகுலத்தில் சகதேவன் தனது சகோதரர்களுடன் ஆயுதக் கலையை பயின்றான். அவன் வாழ்வீச்சிலும் ஆம்பெய்தலிலும் திறமையானவனாக மாறினான். ஆயினும் அவன் பிற சகோதரர்களைப் போல வீரம் காட்ட விரும்பாதவனாக இருந்தாலும் அவரது போர் தந்திர அறிவு மிகவும் சிறந்தது. குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்கும் முன் சகதேவன் போர் திட்டங்களை ஆராய்ந்து ஆயுத கலைகளில் புதிய தந்திரங்களை பயன்படுத்த முற்பட்டான். அவன் சிறந்த போர் தந்திர கணக்குப்பிடிப்பாளராக இருந்ததால் பாண்டவர்கள் பல இடங்களில் வெற்றி பெற அவருடைய அறிவும் உதவியது. போர்க்களத்தில் சகதேவன் வாளை தைரியமாக வீசினான். அவன் பல வீரர்களை வீழ்த்தி தன்னுடைய சகோதரர்களுக்கு பெரும் ஆதரவாக இருந்தான். அவனது போர்ப்பாடுகள் சிறப்பாக இருந்தாலும் அவன் அதிக புகழ் பெற விரும்பாத ஒரு அமைதியான வீரன். போர் முடிந்த பின் சகோதரர்களுடன் திருப்பதியுடன் அவன் பரீட்சித் மலையை நோக்கி பயணம் தொடங்கினான். அவனது பயணம் இறுதிக்கட்டத்தை அடையும் போது அவன் தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஓர் அறிவாளியும் போர் நிபுணனும் உண்மையான துறவி ஆனவன் என்பதை காட்டியது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.